ஹாய் கேஸ், இது உங்கள் ஃபன் அண்ட் சர்க்கிட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதா தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கன்ஸ். இருக்கிறதுலையே எந்த படத்தில் அதிகமான கன் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்துச்சுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாமல் நினச்சேன் ஜிஐ ஜோ படம், அவதார் ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே ஸ்டார்ஷிப் ட்ரூப்பர்ஸ்னு ஒன்றில் தான் அதிக கன் ஆக்ஷன் வருமா. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஏம் பண்ணி ஷூட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்ல நல்ல டாபிக்ஸாக வரும். சரி வாங்க பார்க்கலாம். 10th செஞ்சுரியில் சைனீஸ் பீப்புள்ஸ்லாம் மூங்கிலில் கன் பவுடரை வச்சு சாதாரணமாக முதல்ல கன்னை உருவாக்குனாங்க. அது ரொம்ப டெக்னாலஜியாலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அது நிறையா வேலைகளை ஈஸியாக்குச்சு. அதுக்கப்புறம் 12th செஞ்சுரியில் நிறையா டெக்னாலஜியாவை சேர்த்து உருவாக்குனது தான் ஒரு கன். அதில் டேங்க்கு, பேரல் அந்த மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாங்க. அதே சைனீஸ் பீப்புள்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா மிடில் 14th செஞ்சுரியில் அது பிரிட்டிஷ் யூரோப்பியன் சைடுக்கெலாம் வந்துச்சு. கிளாசிக்கல் பீரியடில் அழகான விதவிதமான கன்ஸ்லாம் உருவாக்குனாங்க. நீங்கள் RRR மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற கன்ஸ்லாம் கிளாசிக்கல் பீரியடில் தான் வந்துச்சு. ரைஃபிள், ரிவால்வர்லாம் அந்த சமயத்தில் ரொம்பவே ஃபேவரட்டான கன்ஸாக இருந்துச்சு. கிளாசிக்கல் பீரியட்லேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான கன்னாக ஷார்ட் கன் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து 1947 உருவாக்குனதா AK-47. இதை வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் வெப்பன் நியூக்ளியர் பாம்பை விட அந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தினாலும் உலகத்தில் அதிக பீப்புள்ஸை கொல்லப்பட்ட கன்னா இதான். டெரரிஸ்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா இதோட வேலைப்பாடுகள், அதாவது நம்ம மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி கைஸ்.